ரஜினிகாந்தின் 173வது படத்திலிருந்து சுந்தர் சி விலகிய நிலையில் தனது நட்சத்திரத்திற்கு பிடிக்கும் வரை தொடர்ந்து கதை கேட்க உள்ளதாக கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். ரஜினி மற்றும் கமலுக்கு அருணாச்சலம், அன்பே சிவம் ஆகிய கிளாசிக் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் சுந்தர் சி. இந்த நிலையில் கடந்த வாரம் ரஜினிகாந்த், கமலஹாசன், சுந்தர் சி கூட்டணியில் புதிய படம் உருவாக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தியது. கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்தின் 173வது படம் 2027ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு வெளியாகும் எனவும் படக்குழு வீடியோ வெளியிட்டது. இந்நிலையில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் படத்தில் இருந்து விலகுவதாக ரசிகர்கள் தலையில் சுந்தர் சி அதிர்ச்சி இடியை இறக்கினார். தவிர்க்க முடியாத காரணத்தால் கனத்த இதயத்துடன் ரஜினி 173 படத்தில் இருந்து விலகுவதாகவும், கமல் தயாரிப்பில் ரஜினியை இயக்குவது தன்னுடைய சினிமா வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவாக இருப்பினும் அவர்களின் வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெறுவேன் என சுந்தர் சி அறிக்கை வெளியிட்டார். ரஜினி, கமல் படங்களில் இருந்து சுந்தர் சி விலகியதற்கான காரணங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் கிசுகிசுக்கப்பட்ட நிலையில் உண்மையான காரணத்தை போட்டுடைத்துள்ளார் கமல்ஹாசன். என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமான. அதுதான் பண்ணி இல்ல, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்க கதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசிய அவர் ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் படம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு எதிர்பாராததை எதிர்பார்க்கும். இந்நிலையில் இவ்விரு படங்களையும் இயக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரஜினி, கமல் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது.